கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஏசப்பா துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலப்பா இந்த நாளிலும் கூட எங்களோட பேசும். ஆமீன். இந்த நாளில் நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறது என்னாமும் 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டு இப்படியாக ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பாருங்கள், ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அடிக்கடிக்கு ஆண்டவர் தேடி போய் அவரோட சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் தேடி இருந்த ஆரோனுடைய கோல் ஒரே நைட்டில் துளிர்த்தது, பூ பூத்தது, வாதுமை பழங்களையும் கொடுத்தது. அப்படி தான் ஆண்டவர் ஒரே நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவார், அவரோடு நம்ம நெருங்கி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா காரியங்களை நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். மற்ற 11 கோல் பார்த்திங்கன்னா 12 கோல் வைக்கிறாங்க பெட்டிக்குள்ளே. மற்ற 11 கோல் துளிர்க்கல, ஒரு கோல் மாட்டம் துளிர் இருந்தது. 11 பேர் ஆண்டவரை தேடல, ஒரே ஒருத்தர் மட்டும் ஆண்டவரை தேடினார். அவருடைய கோல் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தது. அப்போ நீங்கள் தேடுறீங்களா? ஜெபம் இல்லாமல் பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, அப்பா உம்மை தேடி அடிக்கடிக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய பிரசன்னத்தில் நினைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாமல் இருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற, உம்மை தேட முடியாது நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கருத்தை நீர் பிடிக்க முடியாது ஜெபிக்கிறவங்க என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ இந்த இரவில் நீங்கள் அப்பா சோதர ஆரோனுடைய கோலை துளிக்க பண்ணின தேவனாக கர்த்தர் இவங்க குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.